ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சிணே. நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம 19வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 4வது அத்தியாயத்தில் பகவான் இது வரைக்கும் சொல்லிட்டு வருது என்னென்னா, கர்மயோகத்தை நம்ம செய்ய வேண்டிய முறையில் செஞ்சுட்டு வந்தால் நம்மளுடைய பாவங்கள் புண்ணியங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அது எப்படி அழியும்னா, கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞான பாகம் அதுவே ஞானம்ன்ற அக்னியாக இருந்து நம்மளுடைய பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் எரிச்சிடுது அப்படின்ட்டு சொல்கிறார். இப்போது 20வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, கர்மயோகத்தில் சில விஷயங்கள் நமக்கு ஏற்புடையதாக இருக்கும், சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்கும். அதே போல் ஞான யோகத்தில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நமக்கு கஷ்டமாக இருக்கும், சில விஷயங்கள் ஏற்புடையதாக இருக்கும். அப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்து நமக்கு ஏற்புடையதாக, நமக்கு சுலபமாக நம்ம செய்யக்கூடியதாக பகவான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கர்மயோகத்தில் சுலபமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்கிறோமோ அதையே செஞ்சுட்டு வரலாம். ஏன்னா கர்மா அப்படிங்கும்போதே செயல்கள், நம்ம செய்ய வேண்டிய செயல்கள், நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோமோ, நமக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மம் கடமை என்னமோ அதையே செஞ்சுட்டு வர்றது தான் கர்மா, செஞ்சுட்டு வரலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எப்போ நம்ம செயல்கள் அப்படின்னு நம்ம இறங்குறோமோ அப்போவே அதுக்கு உண்டான பாவங்கள் புண்ணியங்கள்லாம் சேரும். இது கர்மயோகம். ஞான யோகத்துக்கு வந்தால் செயல்கள் செய்யலை அப்படின்றதுனால, ஏன்னா ஞான யோகம்னா கண்ணை மூடிட்டு தியானம் செய்கிறது தான் இல்லையா? அப்போ எப்போ செயல்கள் இல்லையோ அப்போவே பாவங்கள் புண்ணியங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் ஞான யோகம்னாலே எடுத்த உடனே நம்ம இந்திரியங்களெல்லாம் அடக்கணும், நம்மளுடைய மனசை அடக்கணும், இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாருக்கும் சரிப்பட்டு வராது, கஷ்டமான விஷயமும் கூட. அப்போ என்ன செய்கிறது? அப்போ ஞான யோகத்தில் செயலே இல்லை, அதனால பாவங்கள் புண்ணியங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் கர்மயோகம் செயல்கள் செஞ்சால் போதும். ஆனால் செயல்கள் எப்போ செய்கிறோமோ அப்போவே பாவங்கள் புண்ணியங்கள் தானாக சேரும். அப்போது செயல்கள் செய்யணும், ஆனால் செய்யக்கூடாது அப்படின்னு பகவான் சொல்ல வராரா? என்னென்னு பார்க்கலாம். தியக்த்வா கர்ம பலா சங்கம் நித்ய திருப்தோ நிராஸ்ரயः கர்மண்யபிப்ரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சஹ. கர்ம பலாசங்கம், அதாவது கர்மத்தில் பலன் வருது இல்லையா? நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு ஏதோ ஒரு பலன் வரும். அந்த கர்மத்தினுடைய பலன் தியக்த்வா, அதை விட்டுட்டு அது மேலே ஆசை இல்லாமல் நித்திய திருப்தக, எது நித்தியமாக இருக்கோ, எது எப்போதும் இருக்கக்கூடியதோ அதை வச்சுக்கிட்டே திருப்தியாக இருக்கிறது. எது எப்போதும் இருக்கிறது? கண்டிப்பாக உடலில், ஏன்னா உடல் என்றைக்கோ ஒரு நாள் அழிய போகுது. அப்போ ஆத்மா தான் எப்போதும் இருக்கக்கூடியது. அந்த ஆத்ம விஷயங்கள்லேயே திருப்தியாக இருந்து நிராஸ்ரயக, அந்த உடல் சம்பந்த விஷயத்தில் ஆசை இல்லாமல் அதுலேருந்து விலகி இருக்கிறது. இப்படி ஒருத்தவங்க கர்மணி அபிப்ரவருத்தோப்பி, இந்த மாதிரியாக அவங்க கர்மங்களை செஞ்சுட்டு வந்தால், அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை செஞ்சுட்டு வந்தால் நைவ கிஞ்சித் கரோதி சக, அவங்க என்ன செஞ்சும் செய்யாததுக்கு சமமாக இருக்கும் அப்படின்றாரு. திரும்ப குழப்பமாக இருக்கா? என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமாக செயல்களை செஞ்சாதான் அதுக்கு பாவங்கள் புண்ணியங்கள் சேரும். அதனால்தான் செயல்கள்னாலே பிரச்சனை அப்படின்னு கர்மயோகத்தில் பார்த்தோம். ஆனால் இப்போ பகவான் சொல்கிற மாதிரி நான் செய்யலை, அந்த அகங்காரம் இல்லாமல் பகவான் ஆசைப்படுறாரு, பகவான் சந்தோஷப்படுறாரு, அதனால நான் செய்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணத்தோட, எனக்கு எந்த தாழ்ந்த பலனும் வேண்டாம் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம செயல்களை செஞ்சாலுமே இது கர்மயோகமாக தான் ஆகும். ஏன்னா பாவங்கள் புண்ணியங்கள் நம்மளை சேராது. அப்போது செயல்கள் செஞ்சாதான் பாவங்கள் புண்ணியங்கள். எப்போ பாவங்கள் புண்ணியங்கள் நமக்கு சேரலையோ அப்போ நம்ம செயல் செய்யாததுக்கு சமம் தானே. கிட்டத்தட்ட ஞான யோகம் மாதிரி தானே எதையுமே கருதலாம். நம்ம ஞான யோகத்தில் என்ன நம்ம ஒரு வசதியான விஷயம்னு பார்த்தோம், அதில் செயல்கள் எதுவும் இல்லை, கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறதுனால பாவங்கள் புண்ணியங்கள் வராதுன்னு. ஆனால் கர்மயோகத்தில் என்ன பிரச்சனைனா, நம்ம செயல்களில் இறங்குறோம். எப்போ நம்ம ஏதோ செயல்கள் செய்கிறோமோ அப்போவே பாவ புண்ணியங்கள் வரும். ஆனால் பகவான் சொன்ன மாதிரி, இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா பாவ புண்ணியம் சேராது. அப்போது இந்த கர்மயோகம் கூட ஞான யோகத்துக்கு சமமாக ஆகும். அப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு வரவங்க தான் ஒரு சிறந்த கர்மயோகியாக ஆவார் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.